கேள்விப்பட்டிருக்க மகாராணி. இவன் ஜபராணியாமே. ஐயா வேற வேலையில பாரு, எனக்கு எல்லாம் காரணமா தான் கூப்பிட்டேன். இந்த தடவையும் பேச்சு போட்டியில் எனக்கு எதிராக பேருக்கு எப்பயும் போல நீ ஜெயிச்சுன்னு நினைக்காது. இந்த தடவை இந்த ரேஸ்ல இந்த குதிரை தான் நீ ஜெயிப்போம். இந்த மாதிரி நான் போட்டி போடுறேன். அவனுக்கு தான். ஓஹோ, ஏசு நம்ம அதையே கொடுக்குமா? அப்போ கேரக்டா தோற்றுவாடி. பார்க்கலாம் ஜெயிக்கிறது ராணியா இல்லை இந்த இளவரசியா? அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன சொல்லு? வர புது வருஷத்தன்னைக்கு உங்ககிட்ட செய்கிற வேலைக்காரங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வர புது வருஷத்தன்னைக்கு அம்மா லட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்கம்மா. டிரைவர் முனுசாமி கூட அம்மா ஜிலேபி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. இங்க பாரு, உங்க இஷ்டப்படி கொடுக்கறதுக்கு நீங்க அதிகமா நான் வேலைக்காரி ஆகும். இத பாரு, நான் வழக்கம் போல எல்லாருக்கும் அதிகமாக தான் கொடுப்பேன். பாப்பா போய் இவ்வளோ நேரம் ஆச்சு, டிரைவர் கூப்பிட்டு வர இன்னும் ஆளை காணுமேம்மா. அப்ப என்னை காணோம். மம்மி எங்க போய் தொலைஞ்சீங்க? ஓ, பெட்ரூம்ல இருக்கீங்களா? இன்னைக்கு காலேஜ்ல என்ன ஆச்சு தெரியுமா? என்ன செஞ்ச? சொல்லு சொல்லுமா சொல்லு. இந்த காலேஜ்ல இளவரசி ஜபராணி எல்லாருமே எனக்கு கேவலப்படுத்திட்டா மம்மி. இந்த தடவை பேச்சு போட்டியில் எனக்கு எதிராக பேர் கொடுத்து கேட்கா. இந்த தடவை மட்டும் அவன் ஜெயிச்சா அப்புறம் நான் காலேஜ்ல தலை காட்டவே முடியாது. அதுக்கு போய் ஏன்டா நீ அழல? ஆமா, அவளுக்கு வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அவ அம்மா மட்டும்தான். அது பேரு வேதமணி. வேதமணி ஜபராணி. எனக்கு பைத்தியக்கார வேதமணி ஜபராணியா? இரு வைக்கிறேன். டேய் வீட்டு சீனி வாங்கடா. அதெல்லாம் இருக்குது. இந்த பாரு, நம்ம பொண்ணு இளவரசி காலேஜில் ஜபராணின்னு ஒருத்தி இருக்கா. அவளுக்கு ஒரு அம்மா இருக்கா. நீங்க போய் அந்த ஜபராணி 6 மாசம் காலேஜ் பக்கமே தலை காட்டக்கூடாதுன்னு போய் நினைச்சிட்டு வாங்கல. தரவி ஏதோ பெரிய வேலை கொடுத்தீங்கன்னு பார்த்தா போய் இந்த சிங்கத்தை பொம்பளை வைக்கிட்டு வர சொல்றீங்க. என்ன சிங்கமா? அதானே அசிங்கமா இல்லை. போன தடவை ஒரு பொக்கவாய் கிளவிய கூட்டிட்டு வாங்கினாங்க, தள்ளிட்டு வாங்கினாங்க. அதுகிட்ட இருந்த அடி வாங்கிட்டு வந்தீங்க. அப்படி சொல்லுங்கம்மா. சரி, இந்த தடவையாவது ஒரு கூட இந்த வேலை சேர்த்துட்டு வாங்க. வைரஸ் அம்மா, என்னால இந்த பேச்சு போட்டியில கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியலம்மா. மனசுல ஏதாவது கவலை இருந்தா கர்த்தர் மேல பாரத்தை முடியலம்மா. அந்த இளவரசி எல்லாருக்கும் முன்னாடி என்ன ரொம்ப கேவலமா பேசிட்டா. நீ எப்படி ஜெயிப்பேன்னு திமிரா சவால் விடுறாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. கவலைப்படாதம்மா, கர்த்தர் சொல்லியிருக்காருல்ல, பயப்படாதே நான் உன்னோட கூட இருக்கிறேன். அவர் தான் நமக்கு பாதுகாப்பு. 1:30 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பாகவும் இருக்கிறாங்க. நம்ம ஜபம் பண்ணல, ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு மாதிரி நம்ம ஜபம் பண்ணல, கர்த்தர் நம்ம கூட இருக்காங்க. எங்க அம்மா இளவரசி போட்டியில கலந்துக்க போறேன். உன் பொண்ணை போட்டியில கலந்துக்க கூடாது. நீ கோடைக்கு பக்கம் 6 மாசம் தரைய கட்டக்கூடாது. நீ கோடைக்கு பக்கம் 8 பார்க்கணும்னு நினைச்சேன், சீவிடுவேன். என்ன புரிஞ்சுதா? நீ ஒன்றும் கவலைப்படாமா. அந்த இளவரசிக்கு வேணா அந்தஸ்து, பணபலம், அடியாட்கள் எல்லாம் இருக்கலாம். பரிசுத்த வேதத்துல சங்கீதம் 27 இப்படியா சொல்லியிருக்கு. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரையை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார். நாங்களோ எங்கள் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டும். நீ இந்த போட்டியில் கலந்துக்கிற, நான் உன் கூட வரேம்மா.
எல்லாத்துக்கும் மேலே ஏசப்பா நம்ம கூட வருவாருமா. சரிம்மா. அம்மா உங்களுக்கு கெட்ட செய்திம்மா. நீங்கள் பேச்சு கூட தோத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அம்மா கேட்டு மயக்க போட்டு விழுந்துட்டாங்கம்மா. அவங்கள ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேம்மா. உங்களை கையோட கூட்டிகிட்டு போக சொல்லிட்டாம நானும் வந்தேன். டிரைவர் நிமிஷம் கார் ஏறா. ஹலோ. சொல்லுடி. அச்சச்சோ. அப்படியா? சரிடி. ஓகே. அம்மா, இளவரசி அவங்க அம்மா நான் போட்டியில் ஜெயிச்சிட்டேன்னு கேள்விப்பட்டோன்னே மயக்கம் அடிஞ்சு விழுந்துட்டாங்களாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்களாம்மா. ஆமா, அந்த பொண்ணு உன்ன மாதிரி அப்பா இல்லாத பொண்ணு தானே. அட நீங்க வேறம்மா. அவங்க அப்பா ஒன்றும் செத்து போல, இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அவங்க அம்மா ஒரு ஆளை வச்சு அடிச்சு துரத்திட்டாங்க. அச்சோ, எது எப்படியோமா, மனுஷன் வாழ்க்கை புல்லு மாதிரி. இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு இருக்கிற இடமே தெரியாது. ஆமா, போய் பார்த்துட்டு வரலாம். சரிம்மா. உள்ள போட்டா இது ஐசியூ. ஏய் வழி விடு, எங்க அம்மா உள்ள இருக்காங்க. ஆமா, பார்த்தா பச்சை பொண்ணு மாதிரி தெரியல. ஐசியூல யாரும் உள்ள போட்டாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏய் சி, ஓவரா பேசாத. எங்களுக்கோ எல்லாம் தெரியும். இவங்க யார் தெரியுமா? இளவரசி, உள்ள இருக்கிற மங்கம்மா பொண்ணு. இது யாரா இருந்தா எனக்கு நான் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் மீறக்கூடாது. சரியான வாயடியா இருக்கிறீங்களே. ஏய், நான் யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து உனக்கு கிழிக்கிறனா இல்லையா பாரு. டாக்டர், எங்க அம்மாக்கு என்ன ஆச்சு டாக்டர்? ஷி ஆல்ரைட்? உங்க அம்மாவா? ஆக்சுவலா நாங்க ஏதோ மைண்ட் அட்டாக் தான் நினைச்சோம். அப்புறம் தான் தெரிய வந்தது ஒரு மெடிக்கல். இதை நாங்க வந்து ஆர்த்தோ வைரி எரிசி அனிசின்னு சொல்லுவோம். ஆர்த்தோ வைரி எரிசி அனீசியா அப்படின்னா என்ன டாக்டர்? அப்படின்னா இந்த மாதிரி வியாதி யாருக்கு வரும்னா, இந்த கட்சியில் இருக்கிறவங்க, இந்த அடி வெட்டு குத்து, இந்த மன்னிக்க முடியாத குணம் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி வியாதி வரும். பாருங்க, உங்க அம்மா அன்கான்ஷியஸா இருக்கும்போது கூட பாருங்க, படி வாங்க விட மாட்டேன் முணுமுணுட்டே தான் இருக்காங்க. ஆமா ஆமா, பொண்ணை பார்த்தாவே தெரியுது அம்மா எப்படி இருக்கும். டாக்டர், இதுக்கு என்ன செஞ்சா சரியாகும்? இது ஒரே ஒரு தெரப்பி தான் இருக்கு. என்ன தெரப்பி? கீமோதெரப்பி டாக்டர்? இன்னொன்று மெடிக்கலி இதை நாங்க வந்து லவ்வினி மன்னிப்பி தெரப்பின்னு சொல்லுவோம். லவ்வினி மன்னிப்பி தெரப்பியா? டாக்டர், ரிப்பேர் செஞ்சு எங்க அம்மா நல்லா இருக்குங்க டாக்டர். நீ நினைக்கிற மாதிரி நான் இது நல்லா ஆக்கிட முடியாதுமா. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. அம்மா கொஞ்சம் வரீங்களா? இல்லை சீனி, அவங்களை விடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களை பாருங்க, எவ்வளோ ஒரு சாந்த குணமா, பார்த்தாலே ஒரு தெய்வீக அமைதி அன்பு இவங்களுக்குள்ள இருக்குன்னு. இப்படிப்பட்டவங்க கூட ஒரு 6 மாதம் பழகிட்டாலே போதும், அவங்க நார்மல் ஆகிடுவாங்க. சரி சரி, அதுக்கு நீங்கள் தான் அரேஞ்ச் பண்ணணும். எனக்கு வேறு பேஷண்ட்டு பார்க்கணும். என்ன சாங்க? ஜப்ரானி, என்னை மன்னிச்சுடுடி. பரவாயில்ல, அதெல்லாம் விடுடி. ஆண்டி, எங்கள் அம்மாவுக்கு எப்படியாவது ஒரு உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டி. எங்கள் அம்மாவை எப்படியாவது காப்பாற்றுங்க ஆண்டி. பழசெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. மனசுல ஏசப்பா ஒரு வேலை எந்த கசப்பும் வெறுப்பும் இல்லைம்மா. நான் சாதாரண மனுஷி, நான் காப்பாற்ற முடியாதும்மா. ஆண்டி, அப்படிலாம் சொல்லாதீங்க ஆண்டி. இல்லைம்மா, நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் உதவிதாம செய்ய முடியும். நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அம்மாவை அவர் கிருபையால் காப்பாற்ற வரணும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நான் என் ஆணவத்தில், ஆழ்பலத்தில், அந்தஸ்தில் ரொம்ப பெருமையாக நடந்துட்டேன். ஆனால் இப்போ நான் என் தவற உணர்ந்துட்டேன். மனுஷ வாழ்க்கை புல்லு மாதிரி, இன்னைக்கு இருக்கோம், நாளைக்கு இருந்த இடமே தெரியாது. இவ்வளோ புரிஞ்சுக்கிட்டே அதுவே போதுமா. ஏசப்பா கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்பி அவர் எல்லாம் பார்த்து பாருங்க. ஏமா பேஷண்ட்டுக்காகவும் நம்ம டிவி மாற்றிக்கோங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஒன்றும் இளவரசி எப்படி போகிறாங்க. ரொம்ப நன்றி ஏசப்பா. வாங்க ஆண்டி, வாங்க, நம்ம எல்லாம் போய் பார்க்கலாம். ஆமா ஆமா, லவ்வினி மன்னிப்பி தெரப்பிய இன்னிலிருந்து அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லினார்.